students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கோஆர்டினேட் ஜியோமெட்ரி எக்ஸசைஸ் 7.1 கொஸ்டின் நம்பர் 8 இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினோட ஆன்சரும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 8ல find the value of y for which the distance between P and Q is 10 units அப்படின்னு கொடுத்திருக்காங்க. P க்கும் Q க்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 10 யூனிட்டா இருந்தா இந்த y என்ற பிளேஸ்ல வர வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க, இது எழுதியிருக்கோம். ஸோ பிக்கும் கியூக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து பிக்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிக்யூவோட லென்த்து தான் கொஸ்டினில் 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பின்ற பாயிண்ட்லேருந்து கியூன்ற பாயிண்ட்டுக்குள்ள பியை வந்து x1 y1 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். கியூ வந்து x2 y2ன்னு எடுத்துக்கலாம். இதை மாற்றி எடுத்தாலும் கரெக்டாக தான் வரும் ஆன்சர். எழுதியாச்சு. தான் நம்மளோட டிஸ்டன்ஸோட பேசிக் ஃபார்முலா √(x2 - x1) the whole square plus y2 - y1 the whole square எழுதிட்டோம். x2க்கு பதிலாக கொஸ்டினில் 10 கொடுத்துருக்காங்க. 10 மைனஸ் x1க்கு பதிலாக 2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1, y2க்கு பதிலாக yn கொடுத்துருக்காங்க. மைனஸ் y1ஓட வேல்யூ -3, மைனஸ் ஆஃப் -3ன்னு போடணும். ஏன்னா இந்த மைனஸ் ஃபார்முலாவோடது இந்த மைனஸ் y1ஓட வேல்யூலேருந்து கிடச்சிது. இதோட வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு 10 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இது √10 - 2 வந்து நமக்கு 8 ஸ்கொயர்ட் ஆகிடும். இது y, இது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணால் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் 3 the whole squareன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 10. ஸோ ஒரு பக்கம் ரூட் இருந்ததுன்னா அதை வந்து ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கொயர் ஆன் போத் சைடு அப்படின்னு எழுதிக்கலாம். ஸ்கொயர் ஆன் போத் சைடு அப்படின்னு எழுதும்போது இதை ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கட் ஆகிடும். இங்கே 10ல் மட்டும் ஸ்கொயர் வரும். இல்லை இங்கே இருக்கிற ரூட் வந்து அந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ஆகும், அப்படி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இங்கே 8 ஸ்கொயர் பண்ணால் 64. இது வந்து y + 3 the whole square அப்படின்றது உங்களோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா a + b the whole square மாதிரி இருக்குது. ஸோ அது a² + b² + 2ab அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும். ஸோ ஏக்கு பதிலாக ஒய்யும் பிக்கு பதிலாக 3யும் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல a² + b² + 2 × a × b. 2 3s are 6, 6 × y, இங்கே 6yன்னு எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 10 ஸ்கொயர். ஏன்னா ரெண்டு பக்கம் நம்ம ஸ்கொயர் பண்ணோம், ரூட்டு கட் ஆகிடுச்சு, இங்கே அப்படியே ஸ்கொயர் வந்திருக்கு. ஸோ இங்கே 10 ஸ்கொயர் பண்ணால் 100 கிடைக்கும். ப்ளஸ் 100 இந்த பக்கம் வந்தால் -100 ஆகும். இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு y² இருக்குது, ஒரு 6y இருக்குது, ஒரு 64, 3 ஸ்கொயர் பண்ணால் ஒரு 9. இங்கே இருக்கிற +100 அப்படின்றது இந்த பக்கம் வரும்போது -100 ஈக்குவல் டு 0 இருக்கும். ஸோ நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. y² 6yக்கும் வேறு எந்த டேர்ம்ஸும் இல்லை, அது அப்படியே எழுதிட்டு ஸோ இவங்களை மட்டும் என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். இப்போ 64ஓட 9 ஆட் பண்ணால் 73 வரும். 100லேருந்து 73 மைனஸ் பண்ணும்போது 27 கிடைக்கும். பிக் நம்பர் சைன் மைனஸாக இருக்கிறதுனால -27 எழுதிக்கலாம். ஸோ -27 இங்கே ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். இங்கே 1 இருக்குது, இங்கே -27 இருக்குது. ஸோ -27 எப்படி பிரித்தா இங்கே வந்து +6 வரணும். 9 3s are 27 வரும். இங்கே +6 வேணுன்றதுனால இங்கே +9ம் இங்கே -3 எடுத்துக்கணும். இங்கே முதல் நம்பர் 1 இருக்கிறதுனால 1ல் டிவைட் பண்ணால் இந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது. அப்போ இதை y + 9ன்னு ஒரு டேர்மும் y - 3 அப்படின்னு ஒரு டேர்மும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே தனித்தனி ஈக்குவல் டு 0 பண்ணால் ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ +9ன்றது ஈக்குவல் தாண்டி போனால் -9 ஆகும். இந்த -3ன்றது வந்து ஈக்குவல் தாண்டி போனால் +3 ஆகும். அப்போ ஒய்க்கு -9 + 3 ரெண்டுமே கரெக்டான ஆன்சர்ஸ் தான். கொஸ்டின் நம்பர் 9ல் பாருங்கள். இஃப் Q 0,1 இஸ் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் P and R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா Qலேருந்து Pக்கு கண்டுபிடிக்கிற டிஸ்டன்ஸும் Qலேருந்து Rக்கு கண்டுபிடிக்கிற டிஸ்டன்ஸும் சேம் அப்படின்னு அர்த்தம். Q இஸ் அ பாயிண்ட் இஸ் ஈக்வி டிஸ்டன்ட்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு Pலேருந்தும் Rலேருந்தும். அப்போ QP is equal to QR அப்படின்னு தான் நம்ம எழுதிக்கணும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், ஆல்சோ ஃபைண்ட் QR அண்ட் PRோட டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் உங்களோட கொஸ்டின். ஸோ ரெண்டு சைடும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணால் நம்ம ஆன்சரை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இது மூணுமே கொஸ்டினில் கொடுத்துருந்த பாயிண்ட்ஸ் தான். இப்போ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா இதுதான் நம்மளோடது. முதல்ல Qக்கும் Pக்கும் இந்த பக்கம் டிஸ்டன்ஸ் எழுதிக்கலாம். ஸோ Qப்போட டிஸ்டன்ஸ் அப்படின்றது √, இந்த பாயிண்ட் x1, இது y1, இது உங்களோட x2, இது உங்களோட y2. ஸோ x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square எழுதிக்கணும், which is equal to QRோட டிஸ்டன்ஸ். ஸோ மறுபடியும் Qன்ற பாயிண்ட்டையும் Rன்ற பாயிண்ட்டையும் எழுதி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். திருப்பி √, இந்த பாயிண்ட் x1, இது y1, இது உங்களோட x2, இது உங்களோட y2ன்னு எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square இப்படி எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ஆன் போத் சைட் கொடுக்கணும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ஆன் போத் சைட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ரூட் அப்படியே கட் ஆகிடும். ஸோ ரூட் கட் ஆகிடுச்சு. 5 - 0 அப்படின்றது வந்து வெறும் 5 தான். 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மைனஸ்
-3 -1 அப்படின்ற ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருந்ததுன்னா இதோட பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. -a -b த ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருந்ததுன்னா ரெண்டு மைனஸும் ஒரு மைனஸ் வந்து வெளில வரும். ஆனால் மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால அது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இப்படி இருக்கிற டேர்ம் வந்து a + b த ஹோல் ஸ்கொயர்டாக மாறிடும். ஸோ இந்த ஃபார்முலாவை இப்படியே வச்சுட்டு a - b த ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணக்கூடாது நம்ம. ஸோ இது ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சிம்பிளும் ராங் ஆகாது. ஸோ இது ப்ளஸ் இது வந்து x3 + 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இங்கே x - 0ன்றது வந்து x ஸ்கொயர்டு தான். 6 - 1ன்றது வந்து 5. அப்போ இங்கே 5 ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிக்க முடியும். ஸோ எழுதியாச்சு. இப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இது 3 + 1 4. 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஸோ இது நம்பராக இருக்கிறதுனால நீங்கள் இதை -4ன்னு போட்டு ஸ்கொயர் பண்ணி +16 போடலாம். இதில் வேரியபிள் வரும்போது நமக்கு மிஸ்டேக் வரும். ஏன்னா வேரியபிள் வர்ற மாதிரி கொஸ்டின் அவங்க ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி எழுதும்போது மிஸ்டேக் வராது. இங்கே +x ஸ்கொயர் = 5 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இப்போ x ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 25 வரும். இங்கே இருக்கிற +25 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் -25 ஆகிடும். இங்கே ஆல்ரெடி இருக்கிற +25 -25 கேன்சல் ஆகிருக்கும். இப்போ x ஸ்கொயர் = 16. இங்கே இருக்கிற ஸ்கொயர் அங்கே வந்தால் ரூட் ஆகும். அப்போ √16 = x அப்படின்னு கிடைக்குது. ஸோ ரூட்லேருந்து வெளில எடுக்கும்போது ரெண்டு சிம்பிள் வரும். அப்போ +or -4 அப்படின்றது உங்களோட எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் QR அண்ட் PRவும் கேட்டிருக்காங்க. QRோட லென்த்தையும் PRோட லென்த்தையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ QRோட லென்த் என்ன, PRோட லென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து Qன்ற பாயிண்ட்டையும் Rன்ற பாயிண்ட்டையும் எடுத்துக்கணும். இதுக்கு Pன்ற பாயிண்ட்டையும் Rன்ற பாயிண்ட்டையும் எடுத்துக்கணும். ஸோ கொஸ்டினில் Qோட பாயிண்ட் பாருங்கள், புக்கில் 0,1ன்னு இருக்குது. ஆரோட பாயிண்ட் வந்து x,6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், +or -4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆரோட வேல்யூ இங்கே வந்து ஆக்சுவலாக +or -4 இருக்குது, 6 இருக்குது. +4 யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கணும், -4 யூஸ் பண்ணியும் டெஃபினட்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ QR = √x2 - x1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ முதல்ல +4 போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் +y2 - y1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியாச்சு. இந்த இடத்துல நீங்கள் +4 போட்டாலும் சரி தான், -4 போட்டாலும் 0வால் மைனஸ் பண்ணும்போது அதே 4 தான் வரும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16 தான். ஸோ நீங்கள் என்ன போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ ஒரு தடவை சால்வ் பண்ணால் போதும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ஆகிடும். ப்ளஸ் இங்கே 6 - 1 வந்து 5 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இப்போ √16 + 25 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆட் பண்ணிடலாம். √41 அப்படின்றது தான் QRோட வேல்யூ. ஸோ QR கண்டுபிடிச்சாச்சு. இப்போ PR கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ Pயோட பாயிண்ட் வந்து கொஸ்டினில் 5, -3ன்னு கொடுத்துருக்காங்க. Rன்றது வந்து ஆக்சுவலாக x,6. எக்ஸோட பிளேஸில் +or -4, 6ன்னு போடணும். இதில் ஒரே ஒரு 4 போட்டு ஸ்டாப் பண்ணுறேன். நான் -4 போட்டாலும் அதே ஆன்சர் வரும் அப்படின்றதுனால இதில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ PR = உங்களோட பேசிக் ஃபார்முலா முதல்ல +4 எடுத்துக்கலாம். x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். y1 வந்து -3, -3 நம்ம +3ன்னு எழுதிக்கலாம். இப்போ √5ல் 4 மைனஸ் பண்ணால் 1 வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 6 + 3 9 வரும். 9 ஸ்கொயர் பண்ணால் 9 9s are 81. அப்போ √82 அப்படின்னு கிடைக்குது. இப்போ PRக்கு இன்னொரு லென்த் கண்டிப்பாக போடணும். ஏன்னா இங்கே -4ன்னு போடும்போது -4ம் -5ம் -9 ஆகும். அப்போ வேல்யூ சேஞ்ச் ஆகும். இதில் +4 -4 போடும்போது வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அதனால் ஒரே ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் வந்து கண்டிப்பாக -4 போட்டு இன்னொரு டேர்ம் எழுதணும். ஸோ -4 - 5 த ஹோல் ஸ்கொயர் +6 + 3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். -4ம் -5ம் ஆட் பண்ணால் -9, -9 ஸ்கொயர் பண்ணால் 81 கிடைக்கும். இங்கேயும் 6 + 3 9 தான். 9 ஸ்கொயர் பண்ணால் 81 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணி ப்ரைம் ஃபேக்டரைசேஷனும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி காமன் டேர்மும் எடுக்க முடியும் நம்மளால். இதை வந்து ஆட் பண்ணி 162ன்னு எழுதி அதுக்கப்புறம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கிறத விட √81 ரெண்டுமே வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான், ப்ரைம் நம்பர்ஸ் தான். 81 காமனாக இப்படி எடுத்து 1 + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். 81ன்றது மல்டிபிள் இருக்குது. 9 9s போட்டு ஒரு 9 ரூட்லேருந்து வெளில எடுத்துக்கலாம். அப்போ 9√2 அப்படின்னு எழுத முடியும் நம்மளால். ஸோ PRோட வேல்யூ வந்து √82 அண்ட் 9√2 அப்படின்றது. QRோட வேல்யூ வந்து √41 மட்டும் தான். இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இப்படி எடுத்து எழுதிருங்க. கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் x and y such that the point x, y equidistant from these two points கொடுத்துருக்காங்க. நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். x, yன்ற பாயிண்ட்டை Pன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் A and Bன்னு எழுதியிருக்கேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா x, yன்ற பாயிண்ட் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு பாருங்கள். இந்த Pன்ற பாயிண்ட்லேருந்து ஏக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலும் Pன்ற பாயிண்ட்லேருந்து பிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலும் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு பக்கமும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு ஈக்குவேட் பண்ணாலே போதும். அவங்க இதை ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ இதில் முதல்ல Pக்கும் ஏக்கும் டிஸ்டன்ஸ் போட போகிறோம். ஸோ Pயோட பாயிண்ட் வந்து கொஸ்டினில் x, y.
ஏயோட பாயிண்ட் வந்து கொஸ்டினில் 3,6 டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் இது உங்களுடைய x1 y1 இது உங்களுடைய x2 y2. ஸோ x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க ஈக்குவல் டு பிபி. அதே பின்ற பாயிண்ட்டையும் பின்ற பாயிண்ட்டையும் எழுதி டிஸ்டன்ஸ் போடணும். x1 y1 x2 y2 அப்ளை பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் அதாவது x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர் எழுதியாச்சு. ரெண்டு பக்கமும் ரூட் இருந்தது அப்படின்னா ஸ்கொயர் ஆன் போத் சைட் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். ரெண்டு பக்கமும் இருக்க ரூட்டை கட் பண்ணிட்டோம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இங்கே உள்ள ரிமைனிங் என்ன இருக்குன்னா இங்கே வெறும் 3 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டும் இங்கே 6 மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டும் இருந்திருக்கும். இங்கே ரெண்டுமே மைனஸில் இருந்து ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நீங்கள் பாசிட்டிவில் மாற்றிக்கலாம். 3 plus x the whole square plus 4 minus y the whole square இப்படி எழுதிட்டு expand பண்ண போகிறோம். இது வந்து இது a minus b the whole square இதுவும் a minus b the whole square இது a plus b the whole square இது a minus b the whole square மாதிரி இருக்கு. ஸோ இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை பார்க்க a minus b the whole square மாதிரி இருக்குது. a minus b the whole square a square plus b square minus 2ab அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ இதில் ஏக்கு பதிலாக 3யும் பிக்கு பதிலாக எக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணிடலாம். ஸோ முதல்ல a square plus b square minus 2ab ना 2 3s are 6 6 into x 6 6 ன்னு எழுதிக்கோங்க. plus இதுவும் a minus b the whole square தான். அப்போ a square plus b square minus 2 6 are 12 12 into y 12y ன்னு எழுதிக்கணும். equal to இது a plus b the whole square. so a plus b the whole square ஃபார்முலா plus 2ab வரும். முதல்ல a square so 3 square plus x square plus 2ab 2 3s are 6 6 into x 6 6 plus இது a minus b the whole squareல a square plus b square minus 2ab so minus 2 கூட 4 மல்டிபிள் பண்ணால் minus 8y அப்படின்னு கிடைக்கும். ஸோ எல்லா டேர்ம்ஸும் எழுதியாச்சு. எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்து கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஏதாவது லைக் டேர்ம்ஸ் இருந்தால் கம்பைன் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இல்லை இங்கே 3a ஸ்கொயர் பண்ணி 9 ப்ளஸ் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஒரே ஒரு 6x இருக்குது. 6 ஸ்கொயர் பண்ணால் 36 ஒரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஒரு மைனஸ் 12y இருக்குது. இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் 3 ஸ்கொயர் இந்த பக்கம் தான் மைனஸ் 3 ஸ்கொயர் ஆகும். அப்போ இது மைனஸ் 9 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்தால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். ப்ளஸ் 6x அந்த பக்கம் வந்தால் மைனஸ் 6x ப்ளஸ் 16 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அங்கே வந்தால் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8y அந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 8yன்னு போட்டு ஈக்குவல் 0 அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கே இருக்கிற ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல். ப்ளஸ் ஒய் ஸ்கொயரும் மைனஸ் ஒய் ஸ்கொயரும் கூட கேன்சல். இந்த ப்ளஸ் 9 இந்த மைனஸ் 9 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ரிமைனிங் டேர்ம்ஸில் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. மைனஸ் 6x மைனஸ் 6x ஆட் பண்ணால் மைனஸ் 12x கிடைக்கும். நமக்கு எழுதியாச்சு. ஸோ ஒய்ன்னு பார்க்கும்போது இங்கே ஒரு மைனஸ் 12y இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் 8y இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் 4y அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்பர்னு பார்க்கும்போது இங்கே ஒரு ப்ளஸ் 36 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 16 இருக்குது. ஸோ 36லேருந்து 16 மைனஸ் பண்ணால் 20 கிடைக்கும். பிக் நம்பர் சைன் ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் 20ன்னு எழுதி இங்கே ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்போ எல்லா நம்பர்ஸும் வந்து 4 டேபிளால் டிவைட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா டிவைடட் பை 4 பண்ணலாம். இதில் நிறைய நெகட்டிவ் சிம்பிள்ஸ் தெரியறதுனால ஸோ டிவைடட் பை மைனஸ் 4 பண்ணுங்கள். ஸோ மைனஸ் 12x பை மைனஸ் 4 மைனஸ் 4y பை மைனஸ் 4 ப்ளஸ் 20 பை மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் வந்து மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3x இது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆகிடும். 4 கேன்சல் ஆச்சுன்னா 1y ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஸோ இதான் ரிலேஷன். மைனஸ் 5 வேணால் நீங்கள் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் ஈக்குவல் டு 5 அப்படின்னு எழுதிக்கலாம். எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரிலேஷன் தான் கேட்குறாங்க. இப்படி கிடைக்குது. ஸோ இதை இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.